அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 7.2ல 10வது கொஸ்டின். ஷோ தட் டூ கர்வ்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். Here C and R are constants, numbers. Cuts orthogonally. These two curves are cuts orthogonally. Cuts orthogonally என்ன அர்த்தம்னா ரெண்டு கர்வும் 90 டிகிரியில் கட் பண்ணது. ரெண்டு கர்வு 90 டிகிரியில் கட் பண்ணாது. அது ரெண்டுமே மீட் பண்ணுற பாயிண்டில் போடக்கூடிய டேஞ்சன்ஸ் 90 டிகிரியில் கட் பண்ணது. அப்போ ரெண்டு லைனுக்கும் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ஸ் ரெண்டு இதுக்கும் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு M1 வச்சுங்க, செகண்டு கண்டுபிடிக்கிறது M2ன்னு வச்சுங்க. ரெண்டுமே பெர்பெண்டிகுலர்னு சொன்னாலே போதும். பெர்பெண்டிகுலர்னா ஆர்த்தோகனல் அர்த்தம். அப்போ M1 × M2 = -1 வந்தால் போதும். சரிங்களா? அப்போ இதில் என்னென்ன கர்வ் கொடுத்துருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் = ஆர் ஸ்கொயர்னு ஒரு கர்வு, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு கர்வு. இன்னொரு கர்வு என்ன இருக்குது? XY = C ஸ்கொயர். இப்படி ஒரு கர்வு இருக்குது, இப்படி ஒரு கர்வு இருக்குது. சரிங்களா? ரஃபாக போட்டிருக்கு. ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் = ஆர் ஸ்கொயர், இன்னொன்று XY = C ஸ்கொயர். இந்த ரெண்டுமே கட்ஸ் ஆர்த்தோகனல். ரெண்டுக்கு இடையில் 90 டிகிரி கிடையாது. இது கர்வு 90 போட முடியாது. அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் போடணும். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ரெண்டு மீட் பண்ணுற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் போடணும். ரெண்டுக்கும் இடையில் உள்ளது 90ன்னு சொன்னாலே இந்த ரெண்டு கர்வும் 90 டிகிரி இருக்குது. ரெண்டு கர்வுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் 90 இருக்குது, ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு கர்வுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் த ஃபஸ்ட்டு கர்வ். இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. இதுக்கு ஸ்லோப் M1 வச்சுங்க. இந்த டேஞ்சன்ட் ஸ்லோப்பு, இந்த இதுக்கு டேஞ்சன்ட் ஸ்லோப்பு M2, இந்த கர்வுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கர்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் = ஆர் ஸ்கொயருக்கு dy/dx ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கும். அப்போ 2x மைனஸ் 2y dy/dx. ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிடுது. அப்போ மைனஸ் 2y dy/dx = -2x. -2 கேன்சல் ஆகிடும். ஏன்னா கீழே கொண்டு வரும்போது -2ன்னு வரும்போது கேன்சல் ஆகிடும். அப்போ dy/dx = என்ன வரும்? x/y. ரெண்டுமே மீட் பண்ணுற பாயிண்ட் நானே என்ன வச்சுக்கிறேன்? x1 y1 வச்சுக்கிறேன். ரெண்டு கர்வ் மீட் பண்ணுறது. அப்போ dy/dx அட் த பாயிண்ட் x1 y1 = என்ன வரும்? சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? x1/y1. இதுதான் M1. அப்போ இந்த கர்வில் இந்த x1 y1ங்கிற பாயிண்டில் டேஞ்சன்ட் ஸ்லோப் என்ன வந்திருக்கு? டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப்பு M1 = x1/y1 வந்துடும். அடுத்த கர்வ் எடுத்து. சரிங்களா? அடுத்து என்ன கர்வு? அடுத்த கர்வு XY = C ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடி, dy/dx கண்டுபிடிக்கும். UV மெத்தட். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் UV = என்ன ஏற்கனவே பார்த்தோம்ல? UdV + VdU. அப்போ x dy/dx ப்ளஸ் ஒய் இன்ட்டு இதை வச்சுக்கிட்டு எது டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 = நம்பர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ x dy/dx = என்ன வரும்? -y. அப்போ dy/dx = -y/x. புரியுதா? அப்போ x dy/dx = எப்படி? இதை வச்சுக்கிட்டேன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதை வச்சுக்கிட்டேன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். நம்பர் டிஃபரன்ஸ் 0. அப்போ -y. அப்போ x dy இது வந்துருச்சு. அப்போ dy/dx மட்டும் வேணும் இல்லையா? அப்போ -y/x. dy/dx அட் த பாயிண்ட் x1 y1. அதே தானே? ரெண்டுமே x1 y1 தான். -y1/x1. இது M2. இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டுமே 90 டிகிரியில் கட் பண்ணிச்சுன்னா கட்ஸ் ஆர்த்தோகனல்னாலே போதும். அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். M1 × M2. M1 என்னது? x1/y1. M2 என்னது? -y1/x1. ரெண்டு ஒரே தான். கேன்சல் ஆயிருமா? இதுவும் கேன்சல் ஆயிருமா? இப்போ என்ன இருக்குது? -1. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் is equal to -1. Therefore, two curves are perpendicular. Two curves are perpendicular ன்னு சொல்கிறது என்ன சொல்லணும்? Two curves are, therefore, two curves are cuts orthogonally. சரிங்களா? Two curves are cuts orthogonally. அவ்வளோதான், சிம்பிள். அதாவது M1 கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தெரியும். x1 y1 வச்சுக்கிறோம். அப்போ இந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கிங்க. இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த கர்வுக்கு M2 வச்சுருங்க. ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் -1 வந்தாலே ரெண்டு பெர்பெண்டிகுலர்னாலும் கட்ஸ் ஆர்த்தோகனல் ஒன்று தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.